குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிஹெச்டிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் துக்ளக் அப்படின்ற ப்ளேவோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். துக்ளக்குங்கிற ப்ளேவை எழுதினது கிரீஷ் கர்னாடு. இவர் நிறையா ஃபிலிமில் நடிச்சிருக்காரு கூட. ஆக்டர், வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம துக்ளக் ஹிஸ்டாரிக்கல் போயம். ஸ்டைல் ஆஃப் துக்ளக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு நம்ம எழுதணும். உண்மையாக நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நமக்கு ப்ளேவாக கிரீஷ் கர்னாடு அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைல் ஆஃப் துக்ளக் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிறது ஆன்சர். இது பப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 1964 தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 சீன்ஸஸ் இதில் இருக்குது. பொலிட்டிக்கல் அலோகரி என்னன்னா நமக்கு என்னன்னு தெரியும். பர்டிகுலர் ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம படிக்கிறது தான் அலோகரி. ஸோ இது பொலிட்டிக்கல்னால் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு பிளேன்னு சொல்லலாம். வரலாறு மற்றும் பொலிட்டிக்கல் கலந்த ஒரு அலோகரி பிளே. இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் டீகே ஆஃப் நேரு அட்மினிஸ்ட்ரேஷன். நேரு நம்மளோட இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போது அவருக்கு சரியான ஆட்சி பண்ண தெரியலை. ஸோ சரியாக ஆட்சி பண்ண தெரியாததுனால அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லை. லைக் துக்ளக்கோட ஆட்சியும் சரியான ஒரு முறையில் இல்லாததுனால நேருவோட நம்ம அவரை கம்பேர் பண்ணி கிரீஷ் கர்னாடு இந்த போயம் இந்த ப்ளேவை எழுதியிருக்காரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரிலிஜியன் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரோவன் மிக்ஸ்டு. ரிலிஜியனும் பொலிட்டிவும் மிக்ஸ்டு பண்ணி இந்த ப்ளேவை இன்ட்ரோவன் அப்படின்னா இதில் ஹிந்து முஸ்லீம். துக்ளக் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த ப்ளேயில் பேசியிருப்பார். ஏன்னா ஹிந்துவோட சப்போர்ட் இவருக்கு வேணும் அப்படின்றதுனால. ஸோ முஸ்லீம்களுக்கு இதனால் சில பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ரிலிஜியன் பொலிட்டிக்ஸ் இன்ட்ரோவேஷன் இன்னொரு தீமாக நம்ம சொல்லலாம். நேருவோட லைஃப் ஆஃப் ஐடியாலிசம், அலோகரி ஆஃப் ஐடியாலிசம் அப்படின்னு ரெண்டாவதாக சொல்லாங்க. தீம்னு சொன்னாங்கன்னா நேரு லைஃப் ஆஃப் ஐடியாலிசம் ஆர் அலோகரி ஆஃப் ஐடியாலிசம். மெயினாக நேருவோட அவரோட வாழ்ந்த பீரியடில் அவரோட ஆட்சியையும் நம்ம துக்ளக்கோட ஆட்சியும் சரியான முறையில் அமையாததுனால ரெண்டுத்தையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி இந்த ப்ளேவில் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.